Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இப்போ புதுசா வந்து YT Studio ஆப்ல நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு சில फ्रेंड्स வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படினா, எங்களுடைய அந்த YT Studio ஆப்ல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பழைய கமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் நானுமே என்னோட YT Studio ஆப் வந்து செக் பண்ணி பாக்கும்போது சேம் தான். அதாவது நம்மளோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து இல்ல. சோ அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம விளக்கமா வந்து பார்க்க போறோம். இப்போ நான் வந்து என்னுடைய YT Studio ஆப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ண உடனே நமக்கு அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ஷோ ஆகும். அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழ வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இதுல ப்ளூ கலர்ல வியூ மோர் அப்படினு கொடுத்திருப்பாங்கல, இத வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ நிறைய இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படினா, இந்த கமெண்ட்ஸ் எதுக்குமே நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அதாவது நம்ம வந்து ஹார்ட்டும் கொடுக்கல, ரிப்ளையும் கொடுக்கல. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரிப்ளை கொடுக்காத கமெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம ஹார்ட் எல்லாம் கொடுக்காத ஒரு கமெண்ட் இருக்கும்ல, அதாவது நம்ம எந்த ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாத கமெண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஷோ ஆகுறது மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்கிறேன், டெமோவா காமிக்கிறேன். ஏதாவது ஒரு கமெண்ட்க்கு நம்ம ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா MSH கேமிங் கேம்ஸ் அப்படினு ஒரு சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அக்கா கைன் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹார்ட் வந்து கொடுக்கலாம். இப்போ வானவில் அப்படினு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த கமெண்ட் வந்து இருக்குது. இந்த ஹார்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வானவில் அப்படிங்கிற அவங்களோட கமெண்ட் இருக்கு. அதுக்கு கீழ வந்து நம்ம இப்போ ஹார்ட் கொடுத்த கமெண்ட் வந்து இல்ல. சோ இதுதான் யூடியூப்ல வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளோட YT Studio ஆப்ல ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஹார்ட் கொடுக்கறது அல்லது ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துட்டோம்னா அதுக்கு அப்புறமா நம்மளோட கமெண்ட் வந்து அந்த இடத்துல, அதாவது அந்த கமெண்ட் வந்து ஷோ ஆகல. உங்களோட சேனல்ல சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க ஒரு அப்டேட்டா கூட கொடுத்திருக்கலாம். என்னன்னா சரி இவங்க வந்து இந்த கமெண்ட்க்கெல்லாம் ரிப்ளை வந்து பண்ணிட்டாங்க அல்லது வந்து ஹார்ட் வந்து கொடுத்துட்டாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய கமெண்ட்டை வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டா கூட கொடுத்திருக்கலாம். அல்லது யூடியூப்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்ஸ்னால கூட இந்த ப்ராப்ளம் மாதிரி இது வந்து வந்திருக்கலாம். சரி எதுவா இருந்தாலும் யூடியூப் தரப்புல இருந்து கரெக்ட்டா ஒரு ஆன்சர் வந்தாதான் நமக்கு தெரியும். பட் நம்ம பார்த்தவரையிலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கமெண்ட் வந்து அங்க ஷோ ஆகல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய கமெண்ட்ஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படினா, இப்போ 94 அப்படின ஒரு நம்பர் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க, லோகோ பக்கத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதாவது நீங்க டெலீட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா ஷோ ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ நம்ம குரோம்ல வந்து ஓபன் பண்ணிட்டு அங்க போய்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மத்தபடி வந்து இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேக் போய்ட்டு நம்ம ஏதாவது ஒரு பழைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பழைய வீடியோ நம்ம எடுத்துப்போம் ஏதாவது ஒன்று. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து மானிட்டைசேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 160 கமெண்ட்ஸ் நமக்கு அதில் வந்திருக்கு. கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கீழே வந்து பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷன் வந்துருக்கு. இதில் வந்து பாருங்கள் வியூ மோர் நம்ம கொடுப்போம். மொத்தமே ஒரு 4 கமெண்ட் தான் ஷோ ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 160 அப்படின்னு வந்து இருந்துச்சு. இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கல, ஹார்ட்டும் கொடுக்காத கமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில வீடியோஸில் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கொடுத்த கமெண்ட்ஸ் நமக்கு திரும்ப வந்து ஷோ ஆகுது. ஆனால் 90% வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து ரிப்ளை பண்ணாத கமெண்ட்ஸ் அல்லது வந்து நம்ம ஹார்ட் கொடுக்காத கமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை பற்றி நம்ம யாருமே பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. என்னன்னா இப்போ ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சரி அவங்க சைடு ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறதுனால யூடியூப் சைடில் தான் இது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒருவேளை ப்ராப்ளம் அல்லது ஒரு அப்டேட்டாக கூட இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம யாருமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களோட YT Studio ஆப்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.